சொல்லுங்க. இன்னும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. இவ்வளோ நேரம் பேசுனீங்க, இப்போ பேச மாட்டேங்க. நான் தான் சொல்கிறேன்ட்டு பண்ணணும். அவர் அதனால தண்ணியை குடிச்சிட்டு மிச்சம் வச்சிருக்காரு. இதுக்கு திருப்பி குடிச்சா சாகிறதுக்கா? குடிச்சிட்டு உங்களோட கேள்வி கேட்குறேன். அவர் முதல்ல நான் சொன்னதெல்லாம் ஏற்றுக்குறாரான்னு முதல்ல இல்லை, அதுக்கப்புறம் தானே சாகிறதை பற்றி சொல்ல முடியும். அது முதல்ல நடைமுறைப்படுத்துவாரா? என்ன சாமி நடைமுறைப்படுத்துவீங்களா? சொன்னா தானே தெரியும். பண்றது பண்ணாதது அப்புறம். சேத்தூர்ல எத்தனை ஏக்கரா தோப்பு இருக்கு? 6 ஏக்கர் இருக்கு. பத்திரத்தில் 4 ஏக்கர் இருக்கு. பத்திரத்தில் சரியா? 1 ஏக்கர் சேர்த்து. அதை விட்டுருங்க, அது யாரும் எடுக்க போறதில்லை. அந்த பகுதியில் யாரும் வீடு கட்ட போறதில்லை. சரியா? 4.5 ஏக்கரில் 50 சென்டும் அந்த 1 ஏக்கரா 2 ஏக்கரா இருக்கு இல்லையா, அதை உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கும் பாதுகாப்புக்கு வச்சுக்கோங்க. மீதி 4 ஏக்கராவை ஆசிரமத்துக்கு எழுதி கொடுத்துடணும். சொத்து எதுவும் இருக்கக்கூடாது. சரியா? ஏன்னா வீடு குடியிருக்கிறதுக்கு வேணும். ஆமாம், அதை எழுதி வாங்கிட்டா அப்புறம் நாங்கள் வெளியே போகணும்னு சொல்லிடுவோம், இல்லைன்னா வாடகை வைப்போம். என்ன சரியா? 4 ஏக்கரும் எங்கள் ஆசிரமத்துக்கு எழுதி கொடுத்துடணும். எழுதி கொடுத்துட்டு 3வது மாதத்துல இருந்து வீட்டை விட்டு நீங்கள் வெளியே வந்துடணும். வீட்டில் இருக்கக்கூடாது, ஆசிரமத்துக்கு வந்துடணும். இது 2 டீலிங்கு சரின்னு சொல்லுங்கள். அடுத்து நீங்கள் என்னைக்கு சாகுறீங்கன்னு நான் சொல்கிறேன். குறை இருக்கிற தோப்பு இருக்கு பார்க்கணுங்களா? குறை இருக்கிற தோப்பை பார்க்கணுமா? குறை இருக்கிற தோப்பை நீங்கள் எதுக்கு பார்க்க போறீங்க? எனக்கு அம்மா குறை இருக்குது, அந்த குறையை யார் பார்க்குறது? என்ன குறை இருக்கு பார்க்கறதுக்கு? தேவையில்லை. அதெல்லாம் அவங்க பார்க்குறவங்க பார்த்துக்குறாங்க. நீ போனாலும் குறைய இன்னொருத்தர் பார்க்க போகிறாங்க. உங்கள் அம்மா போனால் அவங்க அந்த தெருக்காரங்க பார்த்துக்குறாங்க. நீ ஒன்றும் புதுசாக பார்க்க போகிறது கிடையாது. நீங்கள் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் பார்க்கணும்னு. அதெல்லாம் கிடையாது. யார் செத்தாலும் அந்தந்த தெருக்காரங்க பார்த்துருவாங்க. அவங்க யாரும் அவங்க குடியிருக்க முடியாதுங்கிறதுக்காகவே தூக்கி கொண்டு போய் கதைச்சிட்டு வந்துடுவாங்க. இதில் நீங்கள் போய் என்னத்தை போய் பார்க்க போறீங்க சொல்லுங்க. என்ன சரி செஞ்சிடுவேன். சரி, முதல்ல அதை செய்யுங்க. என்ன செஞ்சுட்டு அடுத்த மாதமே இங்கே வந்து சேர்ந்துருங்க. அப்புறம் சாகிறத பற்றி நான் வரிசையாக சொல்லி கொடுக்கேன். நீங்கள் படிச்சுக்கிட்டே போங்க. சாகு ஒரு அன்னைக்கு செத்து போங்க. அவ்வளோதான். இதை செஞ்சுட்டீங்கன்னா நீர் சீக்கிரமாக சாகணுமா இல்லை ரொம்ப நாள் இருந்து சாகணுமாங்கிறது கூட முடிவு எடுத்துக்கலாம். இதுக்கு எப்படி கேட்போம்னா, சைக்கிளில் போறியா, மாட்டு வண்டியில் போறியா, சைக்கிளில் போறியா, பஸ்ஸில் போறியா, ட்ரெயினில் போறியா, பிளேனில் போறியா, அப்படி கேட்போம் நாங்கள். நீங்கள் எதில் போகிறோம்னு சொல்கிறீங்களோ அதுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போனாங்க. தப்பா? அது டிக்கெட் எடுக்கிறதுலாம் நாங்கள் இல்லாடி. ஆமாம், நிறைய பேர்த்துக்கு டிக்கெட் இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சொல்ல எதில் வாங்கி கொடுக்கணும்னு அப்புறம் பேசுவோம். வயசு அடிச்சுமே வந்து ரொம்ப மெல்ல போனால் சவுண்டு வரும். ரைட்டு, அவ்வளோதான். எப்போ எடுத்து கொடுக்குறோன்னு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். நீர் முதல்ல இதை செய்யும். பிளேன் டிக்கெட்னா எப்படின்னா, உட்கார்ந்த மணிக்கு உயிர் போகிறது யாருக்கும் தெரியாது. சட்டுன்னு ஓடி போகும். யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை. ஆமாம், நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படிம்பாங்க, அவ்வளோதான் போயிடுவாங்க. அதுக்கு பேர் தான் பிளேன் டிக்கெட்டு. நிறைய வாங்கி கொடுக்கணும்னா இதெல்லாம் நீர் செய்யணும். ஏன்னா இதெல்லாம் வச்சுக்கிட்டு பிளேன் டிக்கெட் வாங்கி கொடுக்க முடியாது. உனக்கு ஆசையில் ஐயா என் தோப்பு இருக்குன்னுக்கிட்டு இருப்பேன். ஆமாம், அப்போ மாட்டு வண்டிக்கு தான் வாங்கி கொடுக்க முடியும்.
இழுத்துக்கிட்டே கிடக்கும். இழுத்துட்டு போறது இல்லை, இழுத்துக்கிட்டே கிடக்கும். அதான் இழுத்துக்கிட்டே கிடக்கும். இன்னைக்கு போயிருமா நாளைக்கு போயிருமாங்க, போக மாட்டேக்கு, தொல்லை பிடிச்சவைய, சாகவும் மாட்டேக்கா, அப்படி எந்திரிச்சு உட்காரவும் மாட்டேக்கான்னு சொல்லி வீட்டில் இருக்க திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது மாட்டு வண்டி டிக்கெட். வருஷக்கணக்காக கிடக்கலாம். ஆமா, கோமலா கிடந்த மாதிரி. அவருக்கு கொஞ்சம் பயமுறுத்திட்டாங்க. அவர் கொஞ்சம் பயமுறுத்தி. பயம் என்ன பயம், உள்ளது சொல்றோம். இல்லைன்னு எல்லாரும் ஒரு நாளைக்கு போறதானே. இப்ப நானே இருக்கிறேன்னா நானும் ஒரு நாளைக்கு போறவன் தானம்மா. என்னன்னா எங்களுக்கு விஷயம் தெரியும், அவ்வளோதான். பிளேன் டிக்கெட்டை நாங்கள் நேரடியாக புக் பண்ணி வாங்கிக்கிடுவோம், அவ்வளோதான் வித்தியாசம். என்ன, நான் வேணா சாம்பிளுக்கு வேணா நாளைக்கு வாங்கி காட்டுறேன். எனக்கு என்ன கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வந்துடுறேன். அந்த விஷப்பரிச்சே எங்களுக்கு யாராவது செஞ்சு காட்டுங்க. எனக்கு வேணும். நாங்கள் எத்தனை பேர் இருக்கோம், எங்களில் யாரும் உங்களுக்கு வாங்கினா நீங்கள் போய் ரிட்டர்ன் வர தெரியாது இல்லை, என்ன சாமி? ரிட்டர்ன் வரவே வேண்டாம். தெரியுமில்ல எங்களை கூட்டி வர்றது. இதுல போன அனுப்பிச்சதுதான் ஒண்ணுமே மட்டும்தானா? உண்மைதான், திருப்பியெல்லாம் எடுக்க முடியாது. அதுக்குத்தான் கோவை நமச்சிவாய ஒரு பையனுக்கு சொன்னான்னு எடுத்துருக்காரு. போனது அடுத்த வேலையை பாருங்கடா, போனது போனதாவே இருக்கட்டும், அடுத்த வேலையை பாருங்கடான்னு சொன்ன கதையெல்லாம் இது. ஆமா, தோப்பு இருக்கு அது இருக்குங்கிறீங்க, அப்புறம் ஏன் டிக்கெட் கேட்குறீங்க? டிக்கெட் ஏன் கேட்குறீங்கன்ற அவர் டிக்கெட் அவர் ஆரம்பிச்சது டிக்கெட் முக்தி அடைகிறதுக்கு என்ன செய்யணும் அறிய என்ன அப்படின்னு கேட்டாரு. முக்தி ஆன்மா ஆன்மாவை அறிய எப்படி அப்படின்னு கேட்டாரு. எப்படி டிக்கெட்டு கேட்கல, அதுக்கப்புறம் டிக்கெட் வரைக்கும் வந்துருச்சு. அதுக்கு கேட்டாரு.